அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆர்ஆர்பியில் என்டிபிசின்னு சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிக்கான கிராஜுவேட் சம்மந்தப்பட்ட அந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு சில வெப்சைட்லாம் வந்துருச்சு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமு ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 23 ஜூன் வரைக்கும் வந்து ஒரு 15 டேஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்துகிறதாக வந்து அஃபீஷியலாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி வரும், சார் எனக்கு எப்போ சார் எக்ஸாம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டேட் மற்றும் வந்து எக்ஸாம் சிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த ஜூன் 5 அது எப்போன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா, 6ஆம் தேதி இருக்கலாம், 7ஆம் தேதி இருக்கலாம், 10ஆம் தேதி இருக்கலாம். நீங்கள் வந்து 5ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்லேருந்து லாகின் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும். ஸோ அப்போ 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டேட்டும் எக்ஸாம் சிட்டி மட்டும் தான் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் டேட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வந்து காட்டாது, ஓகேங்களா? ஏன்னா வந்து ஜூன் 5ஆம் தேதி தான், இப்போ நம்ம மே மாதத்தில் தான் இருக்கோம் இல்லையா. ஒரு 10 டேஸ் முன்னாடி இங்கே பாருங்கள் 10 டேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் சிட்டிக்கும் டேட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா 10 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஹால் டிக்கெட் அது கால் லெட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் ப்ரியர் டு எக்ஸாம் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மே மாதத்தோட இறுதியில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். மே மாதம் ஒரு 25ஆம் தேதி மேலே வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஓகே, உங்களுக்கு வரலன்னா நீங்கள் டெய்லியும் ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் சிட்டியும் காட்டும். அதுக்கப்புறம் டேட்டுக்கு ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல் டிக்கெட் வந்து அந்த டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ என்டிபி நிறைய நண்பர்கள் வந்து குரூப் டிக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான தேர்வு தேதி எப்பொழுது வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலான அப்ளிகேஷன் வந்து குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நிறைய லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து குரூப் டிக்கு அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து அஃபீஷியலாக இது வரைக்கும் ஆர்ஆர்பியிலேருந்து வந்து வரல அப்படின்னாலும் ஸோ இந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஜூன் 23 அப்போ உங்களுக்கு வந்து ஜூலையோட 3rd or 4th வீக்கில் வந்து வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ரைட்டா, ஜூலையோட 3rd or 4th வீக்கில் குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வரலாம். அப்படி இல்லைனா ஆகஸ்ட்டில் வரும். ஸோ டென்டேட்டிவாக ஜூலையோட 3rd or 4th வீக்கில் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சில நார்த் இந்தியன் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டோடே வந்து மென்ஷன் பண்ணியே வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பேக், அதை வந்து பொய்யை இவங்களாம் எடிட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபீஷியலாக வர்றதுக்கு நமக்கு இன்னும் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வரும். ஸோ எதிர்பார்க்கலாம். ஜூலை நம்ம குரூப் 4 எழுதுகிறோம் இல்லையா, ஜூலை மாதம் 12ஆம் தேதி வந்து நம்ம குரூப் 4 எழுதுகிறோம். குரூப் 4 முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு குரூப் டி வரும். ரைட்டா, ஜூலையோட 3rd or 4th வீக்கில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அஃபீஷியலான தகவல் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.